ஆக்சுவலாக நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். கருவேப்பிலையில் இரும்பு சத்து அதிகம் அப்படின்றது நமக்கு தெரியும். நம்மளோட இந்த முடி கருப்பு தன்மைக்கு காரணமே அந்த இரும்பு சத்து தான். இல்லை, முடி கருப்பாக வர்றதுக்கான காரணமே அந்த இரும்பு சத்து வந்து அதிகமாக இருக்கிறது தான். சரியா? நம்ம உடம்புல இரும்பு சத்து ரத்தம் நிறைய இடத்துல தேவை. நீங்கள் லிவர் ஃபங்க்ஷனுக்கு தேவை, நிறையா ஹார்மோன்ஸ் உருவாக்குறதுக்கு தேவை, ரத்த சிவப்பணுக்கள் உருவாக்குறதுலேருந்து எல்லாத்துக்குமே இரும்பு சத்து ரொம்ப முக்கியமாக தேவை. அதே மாதிரி தான் முடி வளர்கிறதுக்கும் தேவை. ஸோ இரு கருவேப்பிலையில் இரும்பு சத்து அதிகம். கருவேப்பிலையில் மட்டும் கிடையாது, இரும்பு சத்து எதுலலாம் இருக்குது? நெல்லிக்காய் அதில் அதிகமாக இருக்குது, கரிசாலை அதில் அதிகமாக இருக்குது, கருவேப்பிலை நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ இதில் அப்புறம் கீரை வகைகளில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. நிறையா கீரைகளில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இது எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு முடி வளர்தலை வந்து தூண்டுறதுக்கு வந்து மெயினாக வந்து நாங்கள் மருந்தாக பயன்படுத்துவோம். நாங்கள் சித்த மருத்துவத்தில் நீலி பிரிங்காதி தைலன்றதை வந்து பயன்படுத்துவோம். பிரிங்கம் அப்படின்னாவே வந்து என்ன அப்படின்னாக்கா, பிரிங்கராஜன்னா கரிசாலை தான். கரிசாலை தைலம், கரிசாலை மடக்கு தைலம், கரிசாலை மடக்கு தைலத்தை உள்ளுக்கும் கொடுப்போம். முடி உதறதுக்கு மேலே தலைக்கு தேய்ச்சிக்கிறதுக்கும் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இரும்பு சத்து உள்ள மூலிகைகள், அந்த மூலிகையில் முடிக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அப்படின்றது பொருள். சரிங்களா? அதுக்காக தான். அப்போ முடி உதிர்தலுக்கு அந்த கருவேப்பிலைக்கு அதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறது, அது கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்றத நம்ம சொல்கிறோம்.